அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் கூட வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பாகத்தை வாசிக்கிறேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, அதாவது பிசாசை ஜெயித்தார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் பல வாரங்களாக இந்த வசனத்தை தலைப்பாக வைத்து நாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தியானித்து வருகிறோம். நாம் இந்த தலைப்பின் கீழ் முதலாவது பாகத்திலே தியானித்தோம். இந்த கடைசி காலத்தில் இயேசுவின் வருகைக்கு நாட்கள் நெருங்கி கொண்டே போகிறது. அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்ன இந்த கடைசி கால தீர்க்க தரிசனங்கள், எப்படி கடைசி காலத்தில் கொள்ளை நோய், பஞ்சம், யுத்தத்தின் செய்தி, இப்படி பலவிதமான வேதனைகள் இந்த உலகத்தில் பெருகும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பது ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக்கொண்டே போகும் என்று சொல்லி இயேசு ஏற்கனவே உரைத்த தீர்க்க தரிசனம் நம் நாட்களில், குறிப்பாக இந்த ஓரிரு ஆண்டுகளில் மிக அதிகமாக நிறைவேறி வருகிறத நாம் பார்த்து வருகிறோம். அப்போது இப்படிப்பட்ட தீமைகளும் வேதனைகளும் உலகத்தில் பெருகும்போது, கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் அழிவுகளும் பெருகும்போது மனிதனோட உள்ளத்தில் ஒரு கேள்வி வருகிறது. ஏன் இப்படிப்பட்ட வேதனைகளை கடவுள் அனுமதிக்கிறார்? அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிகிறோமே. அப்போ ஏன் அன்பின் தெய்வம் ஏன் இப்படிப்பட்ட அழிவுகளை பூமியிலே அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி மனிதனுடைய இருதயம் கதறுகிறது. தேவ பிள்ளைகளை, அதுக்கு பதிலாக தான் நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வெளிப்படுத்தல் 12:12 பின்பகுதியில் வேதம் தெளிவாக சொல்லுது. கடைசி காலத்தில் பாருங்க, பிசாசு தனக்கு இன்னும் கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து அவன் கோபம் கொண்டு பாருங்க இந்த உலகத்தில் அழிவை பெருகச் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி அவன் அழிவை உண்டாக்குறான் என்று சொல்லி நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருந்து நம்ம பல எடுத்துக்காட்டுகளை வேதம் முழுக்க அவன் எப்படி ஜனங்களோட வாழ்க்கையில் வேதனை உண்டாக்கினான் என்று சொல்லி நாம் தெளிவாக பார்த்தோம். அழிவுகளை பிசாசு எப்படி உண்டாக்குகிறான்? மனிதனை பாவம் செய்யும்படி வந்து சோதிக்கிறான். மனிதன் அந்த பாவ சோதனைக்கு, இச்சைக்கு என்ன செய்கிறான்? விழுந்து பாவம் செய்து அழிவை என்ன செய்கிறான்? சம்பாதித்து கொள்கிறான். ஏன்னா பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அதனால் இந்த மனிதனை பாவம் செய்யும்படி சோதிக்க வைத்து அவன் பாவம் செய்து பாருங்க, அதன் மூலம் அந்த பாவத்தை செய்ததனால் வருகிற அந்த அழிவின் விளைவுகளை அவன் சந்திக்கிற மூலமாக தான் இந்த குறிப்பாக அந்த கடைசி காலத்தில் பாவம் மிக அதிகமாக பெருகிறதை நாம் காண்கிறபடினால்தான் இந்த உலகத்தில் தீமைகளும் பெருகிறது என்று சொல்லுகிற அந்த சத்தியத்தை நாம் தெளிவாக தியானித்தோம். அதனால் ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொண்டோம். கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள தீமைகளுக்கு என்னது காரணர் அல்ல. அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவருங்க? அதை தான் 2ஆம் பாகத்தில் தியானித்தோம். அப்போஸ்தலர் 10:38 இயேசு செய்த அந்த ஊழியத்திலே அவர் என்ன செய்தார் என்பதை அதிலிருந்து நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டோம். அவர் எப்படிப்பட்டவர்? நன்மை செய்கிறவரும், எப்படிப்பட்ட பிசாசினால் வருகிற தீமையிலே அகப்பட்டு கிடக்கிற மனிதனை அவர் விடுதலையாக்குகிறவர், குணமாக்குகிறவராய் மாத்திரமே இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தினுடைய விரிவாக்கத்தை
மத்தேயு 8:9 இயேசு செய்த பல அற்புதங்களிலிருந்து நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம். அவர் நன்மை செய்கிறவர் மாத்திரமே, அவர் பிசாசின் வல்லமையிலே ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் விடுதலையாக்குறவர் மாத்திரமே இருக்கிறார் என்று சொல்லி தெளிவாக கற்றுக்கொண்டோம். இப்பொழுது இந்த 3வது பகுதியிலே இப்பொழுது அற்புதமான அடுத்த சத்தியத்தை தியானிக்க ஆரம்பித்திருக்கோம். அது என்னது? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் உண்டான அந்த ரட்சிப்பை, அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கோம், தியானிக்க ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக நாம் கடந்த சில வாரங்களாக ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் அதிலே இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை விவரிக்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்க 3 வார்த்தைகளை தியானித்தோம். அது என்னது? முதலாவது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு. அதை நாம் தியானித்தோம். எப்படி நாம் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்த்தோம். மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அதுதான் இயேசு யோவான் 8:36 சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே என்ன செய்தீங்க? விடுதலையாயிட்டீங்க. பிரியமானவர்களே, நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தான் இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வீட்டிலே சில அடிமைத்தனத்தின் வழியாக, பிரச்சனைகள் வழியாக, தீராத வேதனைகள் வழியாக கடந்து போகிறீர்கள் என்றால் ஜெபத்திலே கர்த்தரிடத்தில் போய் சொல்லுங்கள், கர்த்தாவே, நீர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீட்டிருக்கிறீரே, இந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, இந்த சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறீரே. அப்போ என் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த கோப குணத்திலிருந்து, நான் பேசுகிற இந்த அவிசுவாசத்தையே இப்போ பதில் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னால் விசுவாசிக்க முடியல, அல்லது நான் ஒழுங்காக பைபிள் வாசிக்க முடியல, என்னால் ஜெபிக்க முடியல. இப்படிப்பட்ட ஆண்டவரே, இந்த அடிமைத்தனம் என்னை இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் என்னை விடுதலையாக்கி இருக்கிறேன், அந்த விடுதலை எனக்கு தாரும் என்று சொல்லி இப்பொழுது நீ உரிமையோடு கேட்கலாம். கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிற அனுபவிப்பீர்கள். அந்த மாதிரி ஒருவேளை சில தீராத வியாதிகள், அல்லது திரும்ப மாறி மாறி வியாதிகள், அல்லது தீராத கடன் பிரச்சனைகள், அல்லது பிலிசூனிய கட்டுகள், பிசாசின் கட்டுகள், மந்திர கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, பாருங்க, நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்னை சாபத்திலிருந்தும் இந்த பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து என்னை மீட்டிருக்கிறீங்களே, ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற விடுதலை, ஆண்டவரே, எங்கள் வீட்டில் இந்த சூழ்நிலை உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் உரிமையோடு ஜெபிக்கும் போது பாருங்கள், அந்த பிசாசின் கட்டிலேருந்து உங்கள் வீட்டில் விடுதலை உண்டாகும், அந்த மந்திர கட்டுகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும், அந்த தீராத சாபங்களிலிருந்து, தீராத வியாதி, கடன் பிரச்சனைகள்லேருந்து கர்த்தர் உங்களை அற்புதமாக விடுதலையாக்குவதை என்ன செய்வீங்க? அனுபவிப்பீங்க. அதுதான் மீட்பு. தேவ பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். 2வது நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமான் என்றால் என்ன அர்த்தம்? நீதிமான்னா என்ன அர்த்தம்? பாருங்க, பாவம் செய்த போது தேவனுக்கு முன்பாக ஒரு தைரியமாய் நிற்கக்கூடிய திராணியை இழந்து போனோம். நம் வாழ்க்கை குற்ற உணர்வு, தண்டனை உணர்வு, குற்ற மனசாட்சினால் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு சகல குற்ற உணர்விலிருந்தும் தண்டனை உணர்விலிருந்தும் நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்? நாம் தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டு இப்போ குற்றமற்றவர்கள் என்று சொல்லி தேவனால் அறிவிக்கப்பட்டு இப்பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது மூலம் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நின்று அவரோடு ஒரு நெருக்கமான விதத்தில் அவரோடு உறவாடவும், அவருடைய சமூகத்துக்கு தைரியமாய் வரவும் நாம் இப்பொழுது திராணியும் பாக்கியமும் பெற்றிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, எல்லா குற்ற உணர்விலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இனி கர்த்தரோடு ஒரு நெருங்கிய உறவிலே வாழ்ந்து இனி கர்த்தரோடு நெருங்கி வாழ்வதன் மூலம் வருகிற அந்த தைரியத்தினால், அந்த பலனால் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த பூமிக்குரிய வாழ்வில் என்ன செய்யலாம்? நாம் வாழும்படியாக நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தேவ கோபாக்கினையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அதை பார்த்தோம். போன வாரத்தில் பார்த்தோம், எப்படி
இந்த தேவ கோபாக்கினையிலிருந்து இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பது எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. குறிப்பாக நெருக்கத்தின் நடுவிலே கடந்து போகும்போது இந்த குற்ற உணர்வு, இந்த தேவ கோபாக்கினி என் மேல் இருக்குதோ என்ற அந்த எண்ணம் பாருங்க, தேவனுடைய கிருபையை நாம் உணர முடியாதபடி, தேவனின் ஜெபத்தை கேட்கல போல, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறார் போல என்று சொல்லி நம்முடைய இருதயத்தையும் மனதையும் வியாகுலப்படுத்தி நம்முடைய மனதெல்லாம் கண்ணீராய் மாற்றி உள்ளத்திலே அவிசுவாசத்தினால் நிரம்பி பதட்டமடைந்து வேதனை, மனவேதனையும் துக்கத்தினால் நிரம்புகிற அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து இந்த சத்தியம் நம்மை விடுவித்து இப்பொழுது நெருக்கத்தின் நேரத்தில் கூட ஜெபத்தில் நம்மை விசுவாசம் நிறைந்தவர்களாய் மாற்றி, இல்லை தேவ கோபாக்கினை இப்பொழுது என்னை விட்டு அகற்றப்பட்டு விட்டது. ஏசாயா 54:9 சொல்வது போல, தேவனினி என்மேல் கோபம் கொள்வதும் இல்லை, என்னை அவருடைய உக்கிரத்திலே கடிந்து கொள்வதும் இல்லை என்று அவர் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறபடினால் இப்பொழுது அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாது, அவருடைய சமாதானத்து உடன்படிக்கை நிலைபெறாது என்று சொல்லி ஏசாயா 54:9-10 அவர் ஆணையிட்டிருக்கிறபடினால், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு அந்த தேவ கோபாக்கினையெல்லாம் சிலுவையில் தன்மேல் சுமந்து விட்டபடினால் இப்பொழுது தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபத்திலே இப்பொழுது நமக்கு ஒரு உறுதியும் நிச்சயமும் என்ன செய்து உண்டாயிருக்கிறது. அதை குறித்து 1 யோவான் 5:14-15 வாசிக்கிறோம் பாருங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆம்பரியமானவர்களே, இப்போ தேவ கோபாக்கினை என்னை விட்டு போயிடுச்சு, இப்போது அவருடைய கிருபை என் மேலே இருக்குதுங்கிற அந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நிமித்தம் இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு நிச்சயமாக தெரியுது, கர்த்தர் என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து அதை அவர் என்ன செய்திருக்கிறார், கேட்டிருக்கிறார் என்ற தைரியம் உண்டாயிருக்கிறது. அப்போ அந்த தைரியம் உண்டாயிருக்கிறனால நம் எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்போது இது நிமித்தம் நமக்கு என்ன தெரியுது, கர்த்தரின் ஜெபத்தையும் கேட்டார், ஜெபத்தை கேட்டதுனால என் ஜெபத்துக்கு பதிலையும் தருவார் என்ற ஒரு உறுதி, ஒரு விசுவாச உறுதி, நிச்சயம், ஒரு ஆழ்ந்த அறிவு நம் உள்ளத்தை என்ன செய்து விடுகிறது, இப்போ நிரப்பி விடுகிறது. அதன் மூலம் இப்போ என்ன ஆயிடுது, சங்கீதம் 6 சங்கீதக்காரன் தன்னுடைய நெருக்கத்திலே கடந்து போன அந்த அழுது புலம்பி இரவெல்லாம் கண்ணீர் வடித்து துயரத்தினால் நிரம்பின அந்த அப்படிப்பட்ட ஒரு வேதனையான நிலைமையிலிருந்து நமக்கு நிரந்தர விடுதலை உண்டாகி நெருக்கத்தின் நேரத்தில் கூட என் கர்த்தர், சங்கீதக்காரன் கடைசியில் உணர்ந்து சங்கீதம் 6:9 சொல்கிறாரு, கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிற அந்த 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 உறுதி ஜெபிக்கும் போதே இனி நமக்கு என்ன செய்து உண்டாயிருக்குது. இனி அழுகைக்கு பதிலாக இரவெல்லாம் கர்த்தரை துதிக்கிற துதியும் அதனால் வருகிற மகிழ்ச்சியும் நம்மை நிரப்பும் ஒரு புது ஜெப வாழ்க்கை அனுபவம் இப்பொழுது நமக்கு என்ன செய்து கிடைத்திருக்கிறது. எப்படி தேவ கோபாக்கினை என்னை விட்டு அகற்றப்பட்டு தேவ கிருபை நான் பெற்றவன் என்ற சத்தியம். அல்லேலூயா. ஆம்பரியமானவர்களே, இதைத்தான் நாம் இந்த கடந்த சில வாரங்களில் கற்றுக்கொண்டோம். நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, கொண்டு வருது பாருங்க. சோர்ந்து வெட்கத்தினால் நிரம்பின நம் வாழ்க்கையை இப்பொழுது தைரியம், நம்பிக்கை, விசுவாசம், அன்பினால் ஒரு வாழுகிற ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நமக்கு என்ன செய்கிறது, கொண்டு வருது பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான ரட்சிப்பு இவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்கிறது, கொண்டு வருது பாருங்க. அப்போ நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கேட்கலாம், என்னது ரட்சிப்பில் ஆண்டவர் இவ்வளோதான் நமக்கு செய்திருக்காரா, என்னை மீட்டிருக்கிறாரு, நீதிமானாக்கி இருக்கிறாரு, இப்போது தேவ கோபாக்கிலேருந்து விடுதலாக்கி என்னை தேவ கிருபை பெற்றவனா மாற்றி இவ்வளோதான் எனக்கு செய்திருக்காரா, இன்னும் எனக்கு அதிகமாக செய்யலையா அப்படின்னு சொல்லி உங்கள் உள்ள என்ன செய்து கேட்குதல்லவா. ஆம்பரியமானவர்களே, தேவன் தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய ரட்சிப்பில் இன்னும் பல காரியங்களை என்ன செய்திருக்கிறார். அவைகளை அதனால் நாம் என்ன செய்ய போகிறோம், இன்னும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த வாரம் அடுத்த காரியத்துக்கு போக போகிறோம். அது என்னது, நாம் எல்லாரும் எபேசியர் 1:7 செல்லலாம் பாருங்கள். அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற
ரொம்ப 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 முக்கியமான காரியத்தை இப்போ தியானிக்க போகிறோம். அது என்னது? எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு வருகிற அடுத்த மிகப்பெரிய நன்மை, இருக்கிறதுலே மிகப்பெரிய நன்மை இதுதான் பாருங்க. அது என்னது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகியிருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? பாருங்க, இன்னும் இதை குறித்து இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்பொழுது கொலோசியர் 1:14 நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, மறுபடியும் இங்கே அப்போஸ்தலன் பவுல் மூலம் ஆவியானவர் எழுதி வைக்கிறார் பாருங்க. இங்கே கொலோசியர்லையும் இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு என்ன உண்டாயிருக்குதா? பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு என்ன செய்திருக்கிறது? கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா! பாருங்க, இதை புதிய ஏற்பாட்டில் மட்டும் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக உண்டார அந்த பாவ மன்னிப்பை வேதம் நமக்கு சொல்லலை. பழைய ஏற்பாட்டிலையும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த மிகப்பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதமாகிய 103 இதை ரொம்ப அழகாக வேதம் என்ன செய்து சொல்லுது பாருங்க. சங்கீதம் 103 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். ஏன் அதனுடைய அந்த 1-2 வசனம் ஜபத்தை முடிக்கும் போது எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத மறவாதங்கிறது எல்லாரும் என்ன செய்கிறது? ஜபத்தை முடிக்கும் போது சொல்லுகிற வசனங்கள். இப்பொழுது அதனுடைய அடுத்த வசனத்தை நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம் பாருங்க. சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் என்ன செய்கிறாரா? குணமாக்குகிறார். பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. சிலுவையில் நமக்கு கிடைக்கிற அந்த நன்மையை குறித்து பழைய ஏற்பாட்டிலையும் இப்போ இங்கே சங்கீதக்காரனை தாவீது சொல்கிறார் பாரு. என்ன சொல்கிறாரு? அவர் நம் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா! இப்போ அடுத்தது பாருங்க, கீழே 12வது வசனத்தில் இன்னும் அதிகமாக சொல்கிறாரு. சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன செய்தார்? விலக்கினார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா! ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்திருக்கிற பெரிய பாக்கியம் எனக்கு இயேசு இரத்தத்தினால் உண்டாயிருக்கிறதே, உமக்கு நன்றின்னு ஒரு நிமிடம் நீங்கள் உட்கார்ந்துருக்க இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, இப்போ பாவ மன்னிப்புனா என்னதுங்க? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. பாவ மன்னிப்புனா என்னது பாருங்க. பாவம்னா முதலாவது என்னது பாருங்க. நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தைய நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். பாவம்னா என்னது? 1 யோவான் 3:4 சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே என்னது? பாவம். அப்போது பாவம்னா என்னது? தேவன் சில கற்பனைகளை கொடுத்துருக்காரு, நான் அதை மீறும்போது அது பாவமாக மாறுது. அப்போது அந்த கற்பனையை மீறும்போது என்ன ஆயிடுது? இப்போது எப்படி பாவம் எனக்கு நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறேன் பாருங்கள். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 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 கோர்ட்டில் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆள் இவன் பாவி அப்படின்னு சொன்னால் அதை எப்படி சொல்லுவாங்க? அவருக்கு விரோதமாக ஒரு குற்றப்பத்திரிகையை அங்கே நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க. இவர் இன்னென்ன குற்றங்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறார், இவருக்கு விரோதமான குற்ற சார்ஜஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அநேக குற்றங்களை எழுதுவாங்க. அப்போது அந்த குற்றச்சாட்டுகள் தான் இவர்
பாவிங்கிறத என்ன செய்யுது, வெளிப்படுத்துது. அப்போ அதே மாதிரி தான் பாருங்கள், நாம் கூட அப்படி தான் பாருங்கள், நமக்கு விரோதமாக நம்ம தேவனோட கற்பனைகளை மீறினால இவன் இந்த இதை மீறியிருக்கான், அதை மீறியிருக்கான் அப்படின்னு சொல்லி இப்படி பல குற்றச்சாட்டுகள் நமக்கு விரோதமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போது பாவ மன்னிப்பு என்றால் என்ன அர்த்தம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவன் சிலுவையிலே இயேசுவின் மேல் நம்முடைய பாவத்தை வைத்து இயேசுவை தண்டித்ததன் மூலம், அவர் சிந்தின இரத்தத்தின் மூலம் என்ன ஆகுது, இப்போது நமக்கு விரோதமாக பல குற்றச்சாட்டுகள், அந்த குற்றப்பத்திரிகையில் பல குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்துச்சுல, அது எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணிடுறாரு, அதை நீக்கி விடுகிறார். நீக்கி விடுகிறாருன்னா என்ன அர்த்தம், தம்முடைய பிரசன்னத்திலேருந்து அதை நீக்கிறார். அந்த குற்ற பத்திரிகையில் அந்த அந்த குற்றங்களாக எழுதியிருக்குது, அது எல்லாவற்றையும் என்ன செய்து விடுகிறார், நீக்கி விடுகிறார். அதை தான் சங்கீதம் 103:12 வாசிக்கிறோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அவர் நம்மளோட பாவங்களை நம்ம விட்டு என்ன செய்கிறாராம், விலக்கினாராம். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலம், அவர் நமக்காய்ப்பட்ட தண்டனையின் மூலம் என்ன ஆயிடுது, அவர் தேவன் என்ன பண்ணுறாரு, சட்டப்பூர்வமாக நம்முடைய குற்றத்துக்கான தண்டனை இயேசுவில் நிறைவேற்றப்பட்டு விட்டபடியால் அந்த குற்றங்களை, அந்த குற்றச்சாட்டுகளை என்ன செய்கிறார், நீக்கி இப்போ நம்ம என்ன செய்து விடுகிறார், நம்மை மன்னிக்கப்பட்டவர்களாக என்ன செய்கிறார், தேவன் அறிவித்து விடுகிறார். இப்போ நமக்கு விரோதமான குற்றச்சாட்டுகள், குற்றங்கள் இவன் என்னென்ன செய்திருக்கான்னு சொல்லி ஒன்றுமே என்னது கிடையாது. நம் எல்லா பாவங்களும் என்ன செய்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே. அதை தான் நாம் பாருங்கள் 1 யோவான் 1:7 எப்படி வாசிக்கிறோம் பாருங்கள். 1 யோவான் 1:7 இப்படி வேதம் சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது, 1 யோவான் 1:7 பின்பகுதி, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் நடக்குது பாவ மன்னிப்பில் என்ன நடக்குது, இயேசுவின் ரத்தம் நமக்கு விரோதமாக பல குற்றங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம இந்த பாவத்தை பண்ணியிருக்கோம், அந்த பாவத்தை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோன்னு பல இது நமக்கு விரோதமாக பாருங்கள் இப்போ குற்றச்சாட்டில் இருக்குது. இப்போ இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது, நம்முடைய சகல பாவங்களையும் அந்த இது இயேசு ரத்தம் என்ன பண்ணுது, நீக்கி நம்மை சுத்திகரித்து விடுகிறது. அப்போ சுத்திகரிக்கப்படுற மூலமாக இப்போ நம்ம பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. பாருங்கள், இதே காரியம் வெளிப்படுத்தல் 1:6 வேதம் மறுபடியும் சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது, இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்ம என்ன செய்கிறாராம், கழுவுகிறார். தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த உலக வாழ்க்கையில நாம் வாழும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு அசுத்தம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களார நம்மை கழுவுகிறது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மிக மிக முக்கியமான சத்தியமாக இருக்குது பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த பூமியில் பாருங்க வாழும்போது ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, அல்லது விசுவாசம் நிரம்பினவர்களாக ஜெபிப்பதற்கு ரொம்ப தயங்குகிறார்கள். ஏனென்றால் இந்த நீ பாவிதன அப்படிங்கிற ஒரு பிசாசு பாருங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறான், குற்றம் சாட்டுறான். அதனால தேவனுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு காரியம் வரும்போது பாருங்க ஜனங்களுக்குள்ள என்ன வந்துடுது, ஒரு தயக்கம் வந்து விடுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு
நீங்கள் இப்பொழுது கேட்கிற இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். அது என்னது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய சகல பாவங்களையும் நீக்கி உங்களை கழுவி சுத்திகரித்து உங்கள் பாவங்கள் இப்பொழுது மன்னிக்கப்பட்டிருக்கிறன. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிறது. ஆதலால் இனி கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கும் உங்களை ஜெபிக்க சொல்லும் போது ஜெபிப்பதற்கும் தயங்காதீங்க, சந்தோஷமா செய்யுங்க. ஏன்னா இயேசுவின் இரத்தம் உங்களுடைய பாவங்களற உங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. இதை விசுவாசியுங்கள். ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய பாவங்களற ஆண்டவரே எங்களை இயேசுவின் இரத்தம் எங்களை பாவங்களற கழுவி இயேசுவின் இரத்தத்தினால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாய மீட்பு எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிறது என்ற மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை ஆண்டவரே பல வசனங்கள் மூலம் நீர் எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக இருந்த இந்த குற்றங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் அகற்றப்பட்டு நாங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த சத்தியத்தின் அறிவு நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்புவதாக. ஆண்டவருடைய இருதயத்தின் மனக்கண்கள் திறக்கப்பட்டு இந்த சத்தியத்தின் புரிந்து கொள்ளுதல் ஆண்டவரே தாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவ கோபாக்கினை நீக்கப்பட்டு தேவ கிருபை பெற்றவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மிக மிக முக்கியமாய் இப்பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த சத்தியத்தின் வெளிச்சம் ஆண்டவரே இருதயத்தை மனக்கண்கள் திறக்கப்பட்டு நிரப்பட்டும். அவர்களுடைய உள்ளான மனுஷனிலே அதன் மூலம் அவர்கள் ஆண்டவரே பெரிய மாற்றத்தை காணட்டும். அவர்களுடைய மனம் புதிதாகட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மறுரூபமாகட்டும். சகலவித கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கப்படட்டும். சகலவித ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிற சிறைச்சாலைகளிலிருந்து உடைய பிள்ளைகள் விடுதலையாகட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் இயேசுவின் நாமத்தில் முன்னேறி சென்று உமக்காய் வாழ்ந்து மிகுந்த கனி கொடுக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.